வைகாசி விசாகம் அப்படின்னாலே முருகப்பெருமான் பிறந்த நாள் அப்படின்னு சொல்றோம். விசாக நட்சத்திரம். சிவபெருமானோட நெற்றிக்கண்ல இருந்து ஒளிப்பிழம்பாக தோன்றார் சரவண பொய்கையில. 6 குழந்தைகளாக தோன்றி கார்த்திகை பெண்களால வளர்க்கப்படுறாரு. சூரபத்மனை அழிக்கிறதுக்காக முருகப்பெருமான் நம்மளுடைய தமிழ் கடவுள் வேண்டியதை வேண்டும் நேரத்துல உடனே கொடுப்பார். முருகா அப்படின்னு ஓடி வருவார் அழகன். இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு நம்மளுடைய தமிழ் கடவுள் முருகப்பெருமானை நம்ம எப்படி எல்லாம் கொண்டாட போறோம் அப்படின்னா, காலையில பிரம்ம முகூர்த்தத்திலே எந்திரிச்சிடணும். மனச்சுமை இருக்கும். என்னடா நம்ம கரெக்டா தான் இருக்கும், இருந்தாலும் மனதுல ஒரு அழுத்தம் இருக்கே, நல்ல கிரானிக்கா டிப்ரெஷன் இருக்கும். ஸோ இந்த டிப்ரெஷன்ல இருந்து நம்ம எப்படி வெளியில வருது? தீராத மனச்சுமை. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். எங்கள் நித்யா மேம் பற்றி என்னங்க சொல்கிறது, நான் நிறைய சொல்லிகிட்டே இருப்பேன். சொல்லுன்னா நிறைய கதை இருக்குது. ஏன்னா அவ்வளோ நன்மைகள் பெற்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க நிறைய நல்ல குணமாகி அவங்க நிறைய பேரை ரெஃபர் பண்ணுறவங்க இங்கே ஜாஸ்தி. நானே நிறைய பேரை ரெஃபர் பண்ணி அவங்க எனக்கு ஒரு தேங்க்ஸ் சொன்னதெல்லாம் நிறைய. ஸோ இங்கே வந்தால் குணமாகலாம். கிட்னி ப்ராப்ளமாக இருக்கட்டும், லிவர் ப்ராப்ளமாக இருக்கட்டும், சுகர் ப்ராப்ளமாக இருக்கட்டும், இது பேரே சொல்ல முடியாத ஒரு வியாதி ஒரு பொண்ணு வந்தது. அந்த பொண்ணே குணமாகி 4 வருஷமாக எங்கெங்கேயோலாம் ட்ரீட்மெண்ட் பார்த்து இது அப்படிதாங்க, இது ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சதுக்கப்புறமா இங்கே எங்கள் வீடியோ பார்த்து எங்கள் நித்யா மேம்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து இன்றைக்கி அந்த பொண்ணு 4 மாதத்தில் கிட்டத்தட்ட 85% குணமாயிருக்கானா, அப்போ எவ்வளோ மகிமையை தான் நாங்கள் சொல்கிறது. உண்மையிலே நான் வீடியோவில் அந்த பொண்ணுக்கிட்ட வீடியோவில் பேசும்போது, ஃபோன் காலில் பேசும்போது அவ்வளோ அழுதாங்க அவங்க அம்மாவும் பொண்ணும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய மிராக்கள் இருக்குது இங்கே. அதனால் வாங்க, வீடியோலேருந்து நம்பர் எடுத்து காண்டாக்ட் பண்ணி அவங்களோட அப்பாயின்மெண்ட்டை வாங்கி நேர்லேயே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இன்னும் ரொம்ப நல்லது. நேரில் வர முடியல, நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன்னா டோன்ட் வரி, உங்களுக்கு ஆன்லைன்லேயும் ட்ரீட்மெண்ட் இருக்குது, மெடிசன் அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஸோ இங்கே வந்தால் நல்லாயிடுவோம் அப்படிங்கிற தைரியத்தோடு பாசிட்டிவாக எனர்ஜியோடு உள்ள வாங்க, நல்லாயிடுவீங்க. இப்போ மே 30 வைகாசி விசாகம் வருது. அந்த வைகாசி விசாகத்தில் எவ்வளோ நன்மைகள், எவ்வளோ சிறப்புகள் அன்னைக்கு அப்படிங்கிறத நம்ம மேம் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இங்கே வர்ற பேஷண்ட்டெல்லாம் நான் பார்த்துட்ருக்கேன்ல, எவ்வளோ அன்றைக்கி வீடியோ காலில் ஃபோன் காலில் நம்ம ஒரு அம்மா பொண்ணுக்கிட்ட பேசினோமே, எப்படி இருக்காங்க மேம் அவங்க? இப்போ நல்லா இருக்காங்க. நல்லா குணமாய் அன்றைக்கே சொன்னாங்களே 85% நான் குணமாயிட்டேம்மா, நல்லா இருக்கேம்மா. நான் நித்யா ரொம்ப நல்லா இருக்கணும். அம்மாவுக்கு தான் மேம் தெரியும், பெத்த தாய்க்கு தான் தெரியும் அந்த வலி என்னன்றது. அவ்வளோ அழுதாங்க அந்த அம்மா. அந்த பிளெஸ்ஸிங் தான் மேம் உங்களுக்கு. மேம் இப்போ மே 30 வைகாசி விசாகம் வருது. அன்னைக்கு என்னென்ன சிறப்புகள், என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பூஜை பண்ணலாம் சொல்லுங்க மேம். வைகாசி விசாகம் அப்படின்னாலே முருகப்பெருமான் பிறந்த நாள் அப்படின்னு சொல்றோம். விசாக நட்சத்திரம். சிவபெருமானோட நெற்றிக்கண்ல இருந்து ஒளிப்பிழம்பாக தோன்றார் சரவண பொய்கையில. 6 குழந்தைகளாக தோன்றி கார்த்திகை பெண்களால வளர்க்கப்படுறாரு. சூரபத்மனை அழிக்கிறதுக்காக முருகப்பெருமான் நம்மளுடைய தமிழ் கடவுள் வேண்டியதை வேண்டும் நேரத்துல உடனே கொடுப்பார். முருகா அப்படின்னு ஓடி வருவார் அழகன். அந்த 6 முகனை பார்ப்பதற்கே நமக்கு அவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணும். அழகன் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு, அதாவது அசுரர்களை மட்டும் இல்ல, நமக்கு தீங்கு செய்யறவர்களையும் நம்ம கிட்டே நெருங்க விட மாட்டார். வெரி குட். அப்போ இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு நம்மளுடைய தமிழ் கடவுள் முருகப்பெருமானை நம்ம எப்படி எல்லாம் கொண்டாட போறோம் அப்படின்னா, காலையில பிரம்ம முகூர்த்தத்திலே எந்திரிச்சிடணும். எந்திரிச்சு இல்ல முடியலன்னா கொஞ்சம் லேட்டா கூட எந்திரிச்சுக்கோங்க. பட் காலையிலே இந்த பூஜை எல்லாமே செய்யறது அவ்வளோ சிறப்பா இருக்கும். முருகப்பெருமான் ஆலயங்கள், கோயில் எல்லாமே சிறப்பு பூஜைகள் எல்லாமே இருக்கும். நல்லா நம்ம கொண்டாடுவோம். இப்போ காலையில எந்திரிச்சிட்டு நல்ல வீடு எல்லாம் கிளீனா பண்ணிட்டு பூஜை அறையெல்லாம் நம்ம ரெடி பண்ணி பூஜைக்கு தயார் செய்ய போறோம். ஸோ நல்ல முருகப்பெருமானுக்கு சந்தனம் பொட்டு பன்னீர் எல்லாம் தெளிச்சு முருகப்பெருமானோட படத்தை நல்லா கிளீன் பண்ணிட்டு செவ்வரளி மாலையை முருகப்பெருமானுக்கு போடுறது ரொம்ப சிறப்பு. செவ்வரளி மாலை அணிவிச்சு நம்ம வழிபடணும். இது 6 முகன் அப்படின்றதுனால நமக்கு பிடித்த நெய்வேத்தியம் செய்து வைக்கலாம். 6 வகையான நெய்வேத்தியங்கள் செய்து வைத்து படைப்பது ரொம்ப சிறப்பு.
இப்ப முருகப்பெருமானுக்கு பிடித்த பஞ்சாமிர்தம் வைக்கலாம், தேனும் திணைமாவும் வைக்கலாம். இந்த மாதிரி 6 வகையான நெய்வேத்தியங்கள் வைத்து வழிபாடு செய்யலாம். ரொம்ப சிறப்பான ஒரு நாள். 6 தீபங்கள் ஏற்றி வைத்தும் நம்ம வழிபாடு செய்யறது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம அருமனை கோலம் போட்டு 6 தீபங்கள் ஏற்றி வைத்தா, அகல் தீபம் 6 தீபம், சரவணபவா அப்படின்னு ஓம் சரவணபவான் எழுதி வைத்து 6 தீபங்கள் வைத்து நம்ம வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதுல முக்கியமாக என்னன்னா, நீண்ட நாளாக ஒரு மன பயம், தீராத மனச்சுமை இருக்கும். என்னடா நம்ம கரெக்டா தான் இருக்கும், இருந்தாலும் மனதுல ஒரு அழுத்தம் இருக்கே, நல்ல கிரானிக்கா டிப்ரெஷன் இருக்கும். ஸோ இந்த டிப்ரெஷன்ல இருந்து நம்ம எப்படி வெளியில வருது? தீராத மனச்சுமை. நம்மளுடைய மைண்ட் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் இல்லையா? மென்டல் ஹெல்த் நல்லா இருந்தாதான் பிசிக்கல் ஹெல்த் நல்லா இருக்கும் நமக்கு. ஸோ அப்போ நம்ம முருகப்பெருமானுக்கு இந்த ஒரு வழிபாட்டு முறையை செய்யும் பொழுது சீக்கிரமாக மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் அப்படியே மறைய ஆரம்பிச்சிடும். ஸோ என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நல்ல ஒரு மஞ்சள் நிற வஸ்திரம் எடுத்துக்கணும். மஞ்சள் நிற வஸ்திரம். இதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா, புதியதாக கடையில் வாங்கிட்டு வரணும். சுக்கு வாங்கிட்டு வரணும். பொதுவாகவே சொல்வாங்க, சுக்குக்கு மிஞ்சிய மருந்தில்லை, சுப்பிரமணிக்கு மிஞ்சிய சாமியும் இல்லை. அந்த அளவுக்கு சித்த மருத்துவத்துல சுக்கு அப்படின்னு சொல்றது கடவுளுக்கு நிகரான ஒரு மூலிகையாக சொல்றாங்க. எல்லா நோய்களுக்கு தீர்க்கக்கூடிய மருந்துகளையும் சுக்கு முக்கியமாக சித்த மருத்துவத்துல இருக்கு. அப்ப சுக்கு நம்ம வாங்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, சந்தனம் குங்குமம் வைத்து நம்ம கைகள்ல வச்சு நெஞ்சுக்கு மேல வச்சு முருகப்பெருமான் கிட்ட நின்று என்ன உங்களுக்கு மனக்கவலையோ அதை நம்ம சொல்லி அந்த துணி மேல வச்சோம். இதே மாதிரி மஞ்சளும் நம்ம கையில எடுத்துக்கணும். கொம்பு மஞ்சள் இருக்கு இல்லையா, அதற்கும் சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்து நெஞ்சுக்கு மேல வச்சு முருகப்பெருமான் கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டு அந்த துணி மேல வச்சிடணும். ஒரு 5 ரூபாய் நாணயம் அதுல வைக்கணும். ஒரு எலுமிச்சை பழம் வைத்து இதை நல்லா முடிச்சு மாதிரி நம்ம கட்டிடணும். கட்டிட்டு முருகர்கிட்ட வச்சு நல்லா பிரார்த்தனை செய்யணும். ஸோ எல்லா மனக்கவலையும், வீட்டுல வேற என்ன பிரச்சனை இருக்கோ, வைகாசி விசாகத்தன்று இது சிறப்பு. நிறைய பேருக்கு இது தெரியாது, கண்டிப்பா செய்யுங்க. ஸோ முருகப்பெருமான் கிட்ட வச்சு நல்லா பிரார்த்தனை செஞ்சுட்டு அந்த நல்லா முடிச்சு போட்டு அதை கொண்டு வீட்டு நிலவாசல்ல கட்டணும். வச்சு கட்டிட்டு தீபதூபம் எல்லாம் காட்டணும். தினம்தோறும் அதுக்கு தீபதூபம் காட்டுறது நல்லது. இல்ல செவ்வாய் வெள்ளிக்கிழமை செய்யலாம். 48 நாள் கழித்து திரும்பவும் அதை மாற்றணும். அதே மாதிரி இன்னொன்று செய்து வைத்து நம்ம வைக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 2 வாட்டி நம்ம மாத்துறதுக்குள்ளேயே மனச்சுமையோ வீட்டுல என்ன பிரச்சனைக்காக அது வச்சுமோ அது சரியாயிடும். சிலர்லாம் முதல் 48 நாட்களுக்குள்ளேயே அது சரியானவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது, எதுவும் வைகாசி விசாகத்தன்று இதை செய்து பாருங்க. நம்ம மனதில் இருக்கக்கூடிய கவலையோ இல்ல நோயோ, ஏன்னா நம்ம சொல்றோம் மனசுல அவ்வளோ டிப்ரெஷன் இருக்கும். நிறைய பேருக்கு நானே சொல்லுவேன், இவங்களுக்கு பிசிக்கலா நல்லா இருக்கீங்க, மெடிசின்ஸே வேண்டாம், கொஞ்சம் மைண்டை ட்ரெயின் பண்ணுங்க, பிராணாயாமம் பண்ணுங்க, நைட்டு நல்லா தூங்குங்க, பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. சரி, வேணும்னா ஒரே ஒரு மெடிசன் மட்டும் நான் நோட் பண்ணி தரேன், இது சப்ளிமெண்ட் தான் அப்படின்னு தான் நம்ம நோட் பண்ணி கொடுக்கும். அப்போ அந்த மனதிற்கான ஒரு திடமாக இருப்பதற்கான ஒரு வழிமுறை தான் இது. நம்ம மனசு ஆரோக்கியமா இருந்தா உடல் ஆரோக்கியம், நம்மளுடைய வில் பவர். அதுக்கு முருகப்பெருமானை விட்டுறாதீங்க, கெட்டியமா பிடிச்சிக்கோங்க. ஸோ வைகாசி விசாகத்தன்று இந்த பரிகாரத்தை செய்யுங்க, ஆரோக்கியமாக வாழ. தேங்க்யூ. நல்ல அழகான ஒரு பரிகாரம் சொல்லியிருக்காங்க. வைகாசி விசாகம் அன்னைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதாவது நான் மன உடைச்சல்லே இருக்கேனே, எனக்கு ஆறுதலுக்கு யாருமே இல்லையே, நம்ம என்ன பண்ண போகிறோம், எவ்வளோ கஷ்டம் இருக்கே, என்னதான் இதுக்கு தீர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் இந்த பரிகாரம் தான் தீர்வு. இதை கரெக்டாக ஃபுல்லாக அந்த வீடியோ பார்த்து ஃபாலோ பண்ணி இது பிரகாரம் பண்ணுங்கள். எல்லா மன உடைச்சல்லேருந்து, எல்லா டிப்ரெஸ்லேருந்து, எல்லா பிரச்சனையிலேருந்தும் வெளியில் வந்துடுவீங்க இந்த வைகாசி விசாகத்திலேருந்து. தேங்க்யூ.